பாமக தலைவர் பதவியை மாற்றியிருப்பதால் ராமதாஸின் முடிவு செல்லுமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்க நாம் கேட்போம். ரமேஷ் வணக்கம். ஒரு கட்சியினுடைய தலைவர் பதவியை மாற்றணும் அப்படின்னா அதற்கான சில வரைமுறைகளும் சில நிபந்தனைகளும் இருக்கும் இல்லையா? இப்ப ராமதாஸ் அவர்களுடைய இந்த முடிவு எப்படியாக பார்க்கப்படுகிறது? இந்த விஷயத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும் இந்த தலைவர் முடிவு மாற்றம் தொடர்பாக? வணக்கம். பாமக தலைவர் பதவியிலிருந்து அன்புமணி ராமதாஸ் நீக்கப்படுவதாகவும், அன்புமணி ராமதாஸ் இனி செயல் தலைவரா கட்சியில நீடிப்பார் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பதான் பாமக நிறுவனர் ராமதாஸ் சமீபத்தில் இன்னைக்கு காலையில செய்தியாளர் சந்திப்பின் போது தெரிவிச்சிருந்தாரு. இந்த சூழல்ல பொதுக்குழுவை கூட்டாம ஒரு கட்சியின் தலைவர் பதவியிலிருந்து ஒருவரை நீக்க முடியுமா அப்படிங்கிற கேள்விதான் இப்ப அரசியல் வட்டாரத்துல எழுந்திருக்கு. குறிப்பா ஒவ்வொரு அரசியல் கட்சிக்குமே ஒவ்வொரு சட்ட விதிகள் அப்படிங்கிறது இருக்கும். இதுல பாமகவை பொறுத்த வரைக்கும் ஒரு மாநில அளவுல ஒரு பதவியில் இருக்கக்கூடிய ஒருவரை மாத்தணும் அப்படின்னா அது பொதுக்குழுவை கூட்டி தான் முடிவெடுக்க முடியும் அப்படிங்கிறது பாமகவினுடைய ஒரு சட்ட விதியா இருக்கு. அப்படி இருக்கும்போது பாமக சட்ட விதியின்படி பொதுக்குழுவை கூட்டாம தலைவர் பதவியில இருந்து அன்புமணி ராமதாஸை நீக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. குறிப்பா பாமகவை பொறுத்த வரைக்கும் 25 காலம் தலைவராக இருந்தவர் ஜி கே மணியை தலைவர் பதவியில இருந்து மாற்றிவிட்டு அன்புமணி ராமதாஸை தலைவர் பதவிக்கு கொண்டு வருவதற்காக 2022 ஆண்டு மே மாதம் சென்னைக்கு அருகே திருவேற்காட்டுல ஒரு சிறப்பு பொதுக்குழு கூட்டம் அப்படிங்கிறது நடைபெற்றது. அந்த பொதுக்குழு கூட்டத்துலதான் இளைஞரணி தலைவராக இருந்த அன்புமணி ராமதாஸ தலைவர் பதவிக்கு கொண்டு வரப்பட்டார். குறிப்பா பொதுக்குழு உறுப்பினர்களுடைய ஒப்புதலோடு தான் அன்புமணி ராமதாஸ் தலைவரா நியமிக்கப்பட்டார். இந்த சூழல்ல அன்புமணி ராமதாஸ தலைவர் பதவியில இருந்து நீக்கியிருப்பது சட்டப்படி செல்லுபடி ஆகுமா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் எழுந்திருக்கு. இந்த சூழல்ல ராமதாசுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. ஒருவேளை வரக்கூடிய நாட்கள்ல பொதுக்குழுவை கூட்டி ஏதேனும் முடிவெடுப்பாரா அல்லது அவருடைய அடுத்த கட்ட நகர்வுகள் என்னவாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்விதான் இப்ப அரசியல் வட்டாரத்திலையும் எழுந்திருக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.